அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ன்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2026 சம்பந்தப்பட்ட தகவல்களையும் குடுத்துட்டு வராங்க. இப்ப தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா, ஒரு முக்கியமான தேதி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கான ஆரம்ப கட்ட நாள்ங்கிறது இன்னைக்கு தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 3 ஸ்டூடண்ட்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங்க்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங்கிறது இன்னைக்கு காலையில ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இதுல வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரவுண்ட் 3ல என்னென்ன கல்லூரிகள்ல, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல, என்னென்ன கேட்டகரியில வந்து வேக்கன்சி அப்படிங்கிறத இந்த இடத்துல பாருங்க. இந்த 2வதா குடுத்துருக்கிறதுல வந்து ஜெனரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் ஆஃப்டர் ரவுண்ட் 2ன்னு குடுத்துருக்காங்க. அதே மாரி கவர்ன்மெண்ட் கோட்டா ஸ்டூடண்ட்ஸ் 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீட் மேட்ரிக்ஸ் குடுத்துருக்காங்க. இது போக வந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து செகண்ட் ரவுண்டோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரவுண்ட்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்களையும் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட செகண்ட் ரவுண்ட்ல வந்து ஒரு 50,000 மாணவர்களுக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது அவங்களுக்குலாம் வந்து கல்லூரிகள்ங்கிறது அலோகேட் ஆயிருக்கு. இதில் பெரும்பான்மையான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அக்செப்ட் அண்ட் அப்கிரேட் கொடுத்த மாணவர்களுக்கு இன்னைக்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆயிருக்கும். இதுல வந்து மாணவர்கள் இன்னும் ஒரு குறிப்பிட்ட 5 நாளுக்குள்ள போய் அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு நீங்க வந்து வேகன்சி லிஸ்ட்டை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கல்லூரிகளோட தேர்வுகளை நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்ப வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காமனான ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் என்ன மாதிரியான கல்லூரிகள்ல வந்து சாய்ஸை வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நிறைய மாணவர்கள் கேட்கறது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள் வைக்கலாமா அப்படிங்கிற கேட்குறாங்க. ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் எப்பயுமே என்ன பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல பெரும்பாலான கல்லூரிகள்ல சீட்டுகள்ங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கோயம்புத்தூரை மட்டுமே வைக்கிறப்போ உங்களுக்கு சீட்டு கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான கல்லூரிகள் வைக்கலாம், என்ன மாதிரியான ஏரியாஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை அப்படிங்கிறப்ப வந்து கொஞ்சம் கல்லூரிகள்ல சீட்டுகள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் லெவல் கல்லூரிகளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டயர் 2 கல்லூரிகள் எல்லாத்துலேயுமே பெரும்பாலுமே உங்களுக்கு வந்து ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சென்னை பேஸ்டு காலேஜஸ் சீட் இருக்குதுங்க. அதாவது ஜேஎன்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், வேல்டெக் காலேஜ், அது போக வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் குரூப் ஆஃப் காலேஜஸ், இது மாதிரியான கல்லூரிகள், அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இங்கே கோயம்புத்தூர் பேஸ்டுங்கிறப்ப டயர் 3 லெவல் காலேஜஸ்ல வந்து கொஞ்சம் மட்டும் தான் மினிமம் மட்டும்தான் சீட் இருக்குங்க. அதை வந்து நீங்க வைக்கலாம். இல்லைன்னா என்னன்னா ஏன்னா அதை மட்டுமே எல்லாருமே ஃபோக்கஸ் பண்றப்ப திருப்பி சீட்டு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமா எப்பயுமே வருடம் ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு கல்லூரிகள் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், அதாவது இந்த பாவை கல்லூரிகள், முத்தாயம்மாள், ஞானமணி, செங்குந்தர் காலேஜஸ், இந்த மாதிரியான கல்லூரிகளில் வந்து இடங்கள்ங்கிறது இருக்குங்க. அதே மாதிரி அடுத்து சேலம்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஏவிஎஸ் குரூப் ஆஃப் காலேஜஸ்ல வந்து சீட் இருக்கும். அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கல்லூரிகளான ஆர்பி சாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த மாதிரியான கல்லூரிகள் தான் இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோடு விவேகானந்தா மாதிரியான கல்லூரிகள் வைக்கலாம். இது வந்து சேலம் அண்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மதுரை பேஸ்டு காலேஜஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து சீட்ஸுங்கிறது இருக்குங்க. மதுரை பேஸ்டு காலேஜஸ்ல டாப் காலேஜான எக்ஸப்ட் தியாகராஜா தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் உங்களுக்கு சீட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்ப நீங்க அதுக்கடுத்து கேட்டகரி இந்த மதுரை பேஸ்டு காலேஜஸ், விருதுநகர் பேஸ்டு காலேஜஸ், அது போக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கோவில்பட்டி, இந்த மாதிரியான ஊர்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் கிடைக்கும். கன்னியாகுமரி மாவட்டங்கள் நிறைய கல்லூரிகள் இருக்குது. அங்கேயுமே நம்மளுக்கு வந்து சீட்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. இது மாதிரி ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கிறப்ப வெறும் கோயம்புத்தூர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம அது சுத்தி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டான ஈரோடு, அது போக கரூர்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள், இது போக முக்கியமா சேலம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான் எப்பயுமே கிடைக்கும். ஸோ சேலம் நாமக்கல்ல இருக்கக்கூடிய கல்லூரிகளை ஒரு கல்லூரிகளை விடாம சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யுகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.